நேத்து ஃபர்ஸ்ட் 2020 மேட்ச் வேற மழையால நின்னு போச்சு. ம். ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கம்பேக் குடுத்தாரு. ஒரு வெற்றியோட தொடங்குவார்ன்னு பார்த்தா தொடர மழை வந்து கெடுத்து விட்டதுனால, ம். செகண்ட் 2020 மேட்சோட ப்ரிவ்யூக்கு போவோம். எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் 2020 மேட்ச்ல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலும், ஒரு 63 அடிச்சிருந்தாரு ப்ரோ. ஆனா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருந்த மாரி இருந்துச்சு. அபிஷேக் சர்மா ஒரு 20 பந்துக்கு ஒரு 50 ரன் அடிச்சாரு. பயங்கரமா அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பால் சாப்ட்டு, சிவம் டூபே நல்லா பினிஷ் பண்ணாரு. அந்த 63 நம்ம இத்தன நாளா 4வது இடத்துல, 3வது இடத்துல ஆடிட்டு இருந்த பிளேயர் வந்து, ஸ்கை வந்து இந்த 43, 47 பாலுக்கு 63 ரன் அடிக்கிற பிளேயர் இல்ல. ம். 43 பாலுக்கு செஞ்சுரி அடிக்கிற பிளேயர். எனக்கு என்னமோ அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி தோணுச்சு. இல்ல. மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு. ம். பிட்ச் நல்லா பேட்டிங் வர ஆரம்பிச்சது. நான் நம்ம அததான் உன்ட்ட சாம்சன் சொல்லலாம்னு ஆடும்போது வந்தேன். கொஞ்சம் வந்து ஆ. ஸ்லோவா இருந்துச்சு. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் ஆடும்போது கொஞ்சம் நல்ல பிளாட் ட்ராக்கா ஆயிருச்சு. அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியா ஆடினாரோ? இல்ல, நான் வந்துட்டு ஆக்சுவலா மழை பெஞ்சு நல்லா பேட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சஞ்சு ம். சாம்சன், அபிஷேக் சர்மா அவர்கள் ஆனஸ்டா சொன்னா சஞ்சு சாம்சன் இது கொஞ்சம் பேட் லக்குன்னு நான் சொல்லலாம். ஆனா அவர் 7 பால் எடுத்துட்டு தப்பு தான் T20ல. இருந்தாலும் அவர் இங்கிலாந்து கண்டிஷன் புதுசு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் மார்க் கிரேட் வச்சுட்டு போனா கூட ஓகே அப்படின்னு ஓகே. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம்பா, இன்னொரு மேட்ச் வாய்ப்பு தரலாம் அந்த ரேக. ஆனா எனக்கு சீரியஸ் ஆகிட்டு என்னன்னா, நம்ம இதேதான் ஐபிஎல் நடந்துச்சு. ஒரு சில மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாம் பார்த்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடுவாரு. கடைசி ஆக பாத்தீங்கன்னா இதே மாதிரி 47 பாலுக்கு 50 அடிக்கிறது, 47 பாலுக்கு 60, 68 அந்த ஸ்கோர் தான் வருது அவர்கிட்ட இருந்து. இந்த இப்ப நீ இந்த 189 இங்கிலாந்து பேட்டிங் ஆடி இருந்தா வின் பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களா? தெரியலையே. மூணுல காட்டா சுத்தி ஒரு அவுட் ஆயினால் ரவி கிருஷ்ணா இருக்கிறாப்ல. ம். ஒரு வேளை ரவி கிருஷ்ணா குறுக்கு போட்டு எல்பிடபிள்யூ ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பில் சால்ட்டும் ம். பட்லர் என்ன ஸ்டார்ட் கொடுக்குறாங்கிறத பொறுத்து அந்த டீம் அன்னைக்கு ஜெயிப்பாங்களா இல்லைங்கிறது தெரியும். இப்ப நம்ம செகண்ட் 2020 போகும்போது இந்தியா வந்து ஒரு ஆஃப் தான் நடந்துச்சு. நம்ம பவுலிங்க பார்க்கல. ம். பேட்டிங்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்ட்ரைக் ரேட்டா இல்ல வந்து இன்னும் சாம்சனுக்கு பதிலா இல்ல இல்ல வைபவ் சூரியவன்சி இப்பயே டெப் கொடுத்துடலாமே சிட்டி கோலின்றைக்கு. இல்ல, நான் அது மாதிரி சஞ்சுக்கு நம்ம என்னதான் இருந்தாலும் உடனே சாப்ஸ் அண்ட் கட்டிங் பண்ற ஸ்டேஜ்ல இப்ப கிடையாது நம்ம. ஓகே, இப்ப செக் பண்ணி பார்க்கலாம், பேசலாம். இன்னும் T20க்கு நீ நினைக்கிற மாதிரி இன்னும் ரொம்ப ஃபாரவே இருக்கு. 2027 வேர்ல்டு கப்பு 2027 28 2028ல 28. இப்போ சஞ்சு சாம்சன் ஆடணும்னா இந்த ஃபார்ம்ல ஆடினார்னா எனக்கு தெரிஞ்சு இது அவரோட கடைசி சீரீஸா இருக்கும். அதெல்லாம் ஈஸியா தூக்கி போட்டுருவார். அட்லீஸ்ட் இந்த சீரீஸ்ல ஒரு பெரிய 100 அடிக்கணும். அப்ப நான் 50 அடிச்சாவே இறக்க மாட்டார். இப்ப நானே சொல்லிடுறேன் 50 அடிச்சா பத்தாது. ஏன்னா அபிஷேக் சர்மா மேட்சுக்கு 5 மேட்ச் ஆடினார்னா 3 மேட்ச் 50 அடிச்சு கொடுத்துட்றாரு. அவர்கிட்ட இருந்து இம்பார்ட்டன்டான வின்னிங் நாக்ஸ் வேணும். அதுவும் ஒரு செஞ்சுரி மாதிரி வந்தா ஓகே. அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் இஷான் கிஷன் என்னதான் ஏன் ரன் அவுட், இது எனக்கு என்னமோ ஒரு பெரிய ஆயிட்டே இருக்காரு. மட்டும் தான் ஆகுறான். ஐபிஎல் இது மாதிரி ஒரு 2-3 ரன் அவுட் ஆனாப்ல. ஏங்க அத்தனைக்கு அபிஷேக் நிஷான் கிஷன் 2 பேரும் ஒரே டீம். ஐபிஎல் விளையாடுறாங்க. எப்படி வந்து கம்யூனிகேஷன் இல்லாம எப்படி வந்து அப்படி ரன் அவுட் ஆறாங்கன்னு எனக்கு தெரியல. போன மேட்ச்ல இருந்து கத்துக்கல. அது என்ன மிஸ்டேக்னு தெரியல. கொஞ்சம் சிங்கிள் வேணாம்பா, நீ நின்று ஆடினா போதுங்கிற மாதிரி ஆடணும். இல்ல, இஷான் கிஷானுக்கு நின்றிருந்தாருன்னா 240 வந்திருக்கும். இந்த ஸ்கோரு பின்னாடி இந்த பிரஷர் வந்திருக்காது. நான் என்ன பாக்குறேன்னா டாப் 3ல அபிஷேக் சர்மாவை தவிர்த்து மீது 2 பேர்த்துல யாரும் நிக்கணும். நான் என்ன சொல்றேன், ஒரு 10 ரன் 20 ரன் அது நிக்கணும். அது இல்லாதனாலதான் சிரேஸ் ஐயர் மேல எக்ஸ்ட்ரா பிரஷர் போய் இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்கான்னு நான் என்னோட கணிப்பு. ஆடிட்டாரு. ஏன்னா பாத்தீங்கன்னா சஞ்சய் 7 பாலுக்கு 1 ரன். இவரும் வந்த வேகத்துல நீ மறக்கூடாது 6 பாலுக்கு 2 விக்கெட், 6 ரன்னுக்கு 2 விக்கெட். அந்த இடத்துல இருந்து இவர் ஸ்ட்ரைக் ரேட் பிடிச்சி இந்த ரன்னுக்கு போனது ஓகே. ரொம்ப கிரிட்டிசைஸ் வைக்கக்கூடாது, ஓரளவு ஓகே தான். நாமளும் திலக் வர்மா பத்தி சொல்லு கொஞ்சம். இல்ல, நான் இந்த ஸ்கேம பத்தி ரொம்ப நாளா சொல்லிட்டுக்கிறேன். நீங்க இருந்துட்டு அத நான் வேர்ல்டு கப்ல இருந்தே சொல்லிட்டுக்கிறேன். இல்ல, நம்ம வந்து ஸ்கையை எவ்வளவு பேசுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம திலக் வர்மாவே பேசணும்னு அப்பையில இருந்து சொல்றேன். ஆனா நம்ம வந்து ஸ்கையை மட்டும் தான் பேசணுமே தவிர திலக் வர்மாவை நம்ம யாரும் பேசல. நான் சொல்லிட்டே இருக்கேன், திலக் வர்மாவுக்கு இது செட் ஆகல. ஒரு செம்ம இன்னிங்ஸ், வருஷம் ஒரு செம்ம இன்னிங்ஸ். இங்கிலாந்து மேட்ச் 2020 மேட்ச், ஐபிஎல்ல வந்து அந்த குஜராத் மேட்ச், அது மாதிரி ஒரு செம்ம இன்னிங்ஸ். அந்த இன்னிங்ஸ் வந்து நம்ம கண்ணை மூடிடுது. திலக் வர்மாக்கு 2020ல ஸ்பாட்டே கிடையாது. ஆனா வந்து திலக் வர்மாக்கு நம்ம ஒரு ஸ்பாட் கொடுத்து அவர் வைஸ் கேப்டனாகவும் கொடுத்து இப்ப வந்து ஒரு ஒன் டே பிளேயர் இருக்கணும் ப்ரோ டீம்ல. விக்கெட் விழுந்தா ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிறார், நீங்க கேப்டனா கொடுத்துறீங்க.
இன்னமும் நம்ம வந்து எனக்கு திலக்கவர்மா இருக்கிறாரு வந்து சீக்கிரம் 11 பால் 11 ரன்னு போனா அயர்லாந்தோட 40 பத்துக்கு 40 ரன்னு அப்படி ஆடிடுறாரு. இப்ப பாருங்க, சஞ்சு சாம்சன் அடிக்கல, இசான் கிசான் அடிக்கல, அபிஷேக் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், திலக்கவர்மாவும் அடிக்காத போது ஆறாட்டத்துல சிவம் டுபே வரும்போது எனக்கு பேட்டிங் டெப்தே இல்லாத மாதிரி தோணுது. பாருங்க அன்னைக்கு ஹர்ஷித் ராணா மேல வர்றாரு, ஆமா அக்சர் பட்டேல் கீழே வந்துட்டு ஹர்ஷித் ராணா மேல வர்றாரு, பேட்டிங் டெப்தே இல்லாத மாதிரி இருக்குது. இல்ல அது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன்ல இறக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி சிவன் துபே உள்ள இருக்காரு, அதனால ஹர்ஷித் ராணா போட்டுன்ட்டு. இப்ப எனக்கு என்னன்னா திலக்கவர்மா ஒரு ஸ்பாட்டை இழந்துட்டாரோ, ஒருவேளை மேல இறக்குனா நல்ல விளையாட வரும் என்னமோ. போனாட்டு மேலதான் விளையாண்டாரு. இல்ல மேலங்கிறது நான் இஷான் கிஷன் ஸ்பாட்ல தானே ஒன் தானே இறங்குவார், அந்த இடத்த சொல்றேன். இப்ப இஷான் கிஷன் வந்ததுனால அந்த ஸ்பாட்ல இருந்து என்ன பண்ணுவாரு, ஒரு 6 பால் பார்ப்பாரு, அட்லீஸ்ட் ஒரு பவர் பிளேல கிடைக்கும். அங்கிருந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மேனேஜ் பண்ணி ஒரு 30 பாலுக்கு, அதான் நீ சொல்ற மாதிரி தான் சிரேஸ் ஐயர் பேட்டிங் மாதிரி தான், ஒரு 30 பாலுக்கு 50 ரன் தேத்தி கொண்டு வந்துருவாரு. இப்ப அவர் ரொம்ப டீப்பா இருக்கணும், வந்ததுல இருந்தே அதிரடி ஆடுற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் அவருக்கு நம்ம ஐபிஎல்லே பார்த்தோம், அவரால் ரொம்ப அதிரடியெல்லாம் ஆட முடியாது. பார்த்த பாலை தாண்டி ரன்னை தாண்டி பால் எங்கேயோ ஆடிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மேட்ச் பண்றாரு. அந்த மாதிரி பிளேயரை மிடில் ஆர்டர்ல வச்சிருக்கு. கொஞ்சம் இந்தியா டீமுக்கு நீ சொல்ற பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் வீக் ஆயிட்டே போதும். இல்ல திலக் அப்ப இஷான் கிஷன் நம்ம எங்க ஆட வைக்கிறது? நம்பர் 1 பேட்ஸ்மேன் ஆயிட்டாரு. கொடுத்த சின்ன ஷார்ட் டைம்ல ஒரு 6 மாசம் தான் இப்ப கம்பேக் பண்ணி இருக்கிறாரு. 6 மாசம் கூட கிடையாது, ஒரு 4 மாசம். 4 மாசத்துல வந்து கம்பேக் பண்ணி நம்பர் 1 பிளேஸ்க்கே வந்துட்டாரு இஷான் கிஷன். நம்ம அவரு எங்க உட்கார வைக்கிறது? அப்ப அடாப்டேஷன் எந்த பிளேயர் இருக்கோ அவர் பார்க்கணுமே, வெளியே எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நமக்கு பெரிய தலைவலி வழக்கம் போலதான். அல்லது சிரேஸ் ஐயர் இல்ல சரி ஓகே ப்ரோ, சிவம் டுபே நல்லா விளையாண்டாப்ல. ஹர்திக் பாண்டியா வந்து யார் தூக்குவீங்க? இப்ப இப்போதைக்கு ஹர்திக் பாண்டியா இப்ப வந்து என்சி எல்லாம் மாத்திட்டு இங்க வந்திருக்கிறாரு. இப்போதைக்கு ஹர்திக் பாண்டியா 90 வந்து இடம் கிடையாது. ஏன்னா வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்றது வந்து வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் பும்ராவும் ஹர்திக் பாண்டியா இனிமே 1 டே மட்டும் தான் விளையாட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு 27 வேர்ல்டு கப் வரலாம். அப்படிங்கும் போது அந்த ஸ்பாட் 27 ஓவர் திலக்கவர்மா ஆடிட்டு ஹர்திக் பாண்டியா வந்து திலக்கவர்மா மேல கை வைப்பாங்களோ? மேபி இறக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பவுலிங் ஆப்ஷனும் கொடுத்து உனக்கு பேட்டிங் இதே பேட்டிங் தான் அவர் விடுவார், இதோட சூப்பராகவே ஆடுவாருங்க பட்சத்தில் அப்புறம் அவருக்கு தானே வாய்ப்பு தரமுவாங்க. ஆல்ரவுண்டராக இருந்தால் பெட்டர் தானே. ஷார்ட் ஃபார்மேட் தான், 1 டேவா இருந்தால் யோசிக்கலாம் பேட்டிங் வேணுமேன்ட்டு. ஷார்ட் ஃபார்மேட் தான். இன்னும் அவர் மறக்க கூடாது, அவர் நினைச்சா 4th டவுன் கூட இறக்கி விடலாம், இறக்கி விட்டு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணா அவர் ஆடி இருக்காரு ஜிடிக்கலாம். சரி ஓகே, நான் இன்னொரு கேள்வி முன்னாடியே கேட்க மறந்துட்டேன். பிரஷர் சுச்சுவேஷன்ல வந்து தலைவர் சஞ்சு சாம்சன் வந்து டவுன்ஃபால் ஆகுறாரோ? இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா இருக்கிறதுனால பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னீங்க நியூசிலாந்து சீரீஸ்ல. இப்ப வந்து வைபவ் சூரியவன்சி பின்னாடி இருக்கிறதுனால தலைவன் இல்ல அடிக்கிறாரோ? எனக்கு இப்ப தெரிஞ்சவரை சஞ்சு மேல எந்த பிரஷரும் கிடையாது. ஆனஸ்டா சொல்ல போனா அவர் மேல பிரஷர் கிடையாது. நான் அன்னைக்கு சொன்னேன்ல நியூசிலாந்து சீரீஸ்ல, இப்ப அவர் மேல பிரஷர் போடுறீங்க, வேர்ல்டு கப் வேற இருக்கு, அவரு இப்ப அவர் மேல இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளாட்டா இருப்பாரு, எந்த பிரச்சனைகளும் ஜாலியா போய் ஆடிட்டு வர்றதுதான் அவருக்கு. இந்த பிரச்சனை நம்ம ஐபிஎல்ல இருந்து நம்ம தான் சொல்றோமே, ஒரு ஸ்டார்டிங் இன்னிங்ஸ் பயங்கர பூம் ஆடுவாரு, அதுக்கு ஒரு பேட்டிங் ஆட தெரியாத மாதிரி ஆடுவாரு. நீ சொல்ற திலக்கவர்மா ஃபார்முலாவே தான், ஒரு இன்னிங்ஸ் பயங்கரமா ஆடிடுவாரு அவரு. அது கிரிட்டிசைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஓகே. ஆனா மத்த இன்னிங்ஸ் 0, 1, 2ங்கும் போது நமக்கு அது டீமோட இது தெரியுதுல. எனக்கு ஸ்வீட் 1, 2ங்கிறதோட அந்த 40 பாலுக்கு 42க்கு 35 பாலுங்கிறது ரொம்ப கிரைம். 2020 இந்த காலத்துக்கு 2020ல நாம ஒன்னும் ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு கண்ட்ரில வந்து பிச்சர்ஸ்ல விளையாடல. நாம ஒன்னும் இங்கிலாந்து மாதிரி ஒரு கண்ட்ரில, இங்கிலாந்தே பிளாட் இருக்கு. நான் வந்து பங்களாதேஷ் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வந்து விளையாடுறேன். நாம வந்து பிளாட் ட்ராக்ஸ்ல விளையாடும் போது 40 ரன் அடிச்சுட்டு 30 பாலுக்கு வந்து ரொம்ப அது கிரைம். இல்ல அது எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் வாய்ப்பு தரலாம். நான் ஆனஸ்டா சொல்லணும், இந்த சீரீஸ் பார்க்கலாம். இப்பதான் ஒரு இங்கிலாந்து புதுசு, நம்ம சிரேஸ் ஐயருக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணோம், அதுக்கு அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. அவரோட பிரச்சனை ரொம்ப நாளா இருந்த பிரச்சனை. ஆனா சஞ்சு சாம்சன் ஆடி காமிச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வேர்ல்டு கப் மாதிரி பிரஷர் சுச்சுவேஷன்ல நீ சொல்ற அதே பிரஷர்ல தான் ஆடி காமிச்சிருக்காரு. டீமே இல்லங்கும் போது அவர் ஆடி வின்னிங் மொமெண்ட்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படிங்கும் போதுல ஒரு சீரீஸ் பார்க்கலாம். மேபி அவருக்கு இன்னும் ஒரு அதாவது சொல்ற ஒரு ஸ்பார்க் கிடைக்காம இருக்கும், ஒரு ஸ்பார்க் வேணும் அவருக்குமே. அவரும் இந்த மாதிரி பிளேயர் கிடையாது, அடிச்சு ஒரு மேட்ச் அடிச்சுட்டு ஆன் ஆஃப் கிடையாது, அடிச்சுட்டே இருப்பார் எல்லா மேட்சும் தொடர்ந்து. பார்க்கலாம், அவருக்கு இன்னும் அந்த ஸ்விங்கிங் ப்ராப்ளம் தான் இருக்கு. ஆனா பிச்சு இன்னைக்கு கொஞ்சம் மழை பெஞ்சு நின்று வந்து வேணா ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாமே தவிர மற்றபடி எதுவும் இது பண்ணல. சரி ஓகே, இப்ப வந்து பேட்டிங் பத்தி பேசிட்டோம், ஃபுல்லா அலாசிட்டோம்.
பவுலிங்ல திடீர்னு எங்க இருந்து ரவி பிஷ்னாய் வந்தாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல எனக்கு. நானும் வருண் சக்கரவர்த்தி ஸ்குவாட்லயே காணுமே, கிரிக்பஸ்ல எங்க ஸ்குவாட்ல இல்லையே அப்படின்னு கேட்டா கடைசி பார்த்தா வருண் சக்கரவர்த்தி உள்ள இருக்காரு. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. பிரின்ஸ் யாதவ் நம்ம ஒரே மேட்ச் வந்து பிரின்ஸ் யாதவ் வெளியே உட்கார வச்சது. அதான் பிரின்ஸ் யாதவ் பத்தி தான் பேசணும். என்னதான் அயர்லாந்து டீமா இருந்தாலும் உங்களுக்கு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாரு. ரவி பிஷ்னாய் ஸ்குவாட்லயே கிடையாது, திடீர்னு ஆட் பண்ணி உள்ள கொண்டு வரீங்க. இத்தனையும் ஸ்பின் பிச்சும் கிடையாது. என்ன சொல்ல வராங்கன்னே புரியலையே. ஓகே நீங்க வேர்ல்டு கப்பு ரெடி பண்றீங்க, இன்னும் எப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு. எப்படியும் அதே மாதிரி வேர்ல்டு கப் வருதுன்னு சொன்னா எப்படியும் ஐபிஎல் இருந்தா பிளேயர்ஸ் எடுக்க போறீங்க. அதுக்கு ஏன் நல்லா பிளான் பிளேயர் உங்களுக்கு தான் பவுலிங் தான் இல்லைன்னு இருக்குல்ல. பவுலிங் தான் எங்க தெரினாலும் கிடைக்கலப்பாங்கிற போது ஒருத்தர் நல்லா பண்ணும்போது அவனுக்கு தொடர்ந்து வாய்ப்பு தந்திருக்கலாம். அது ஏன் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்களே ஸ்பின்னர்ஸ் நிறைய எடுத்துட்டு வந்தனால ஸ்பின்னர் பிச்சு தானே போல அப்படின்ட்டு இவங்களும் ஸ்பின்னர்ஸ் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்களே என்னமோ. ஏன்னா அவங்களே லைன் டைவிஷன் ஆனாரு, வில்ஜாக் ஆனாரு, அடில் ரசீத், இந்த மாதிரி 3 ஸ்பின்னர் போட்டு ஆனா அவங்களே அடிதான் வாங்கினாங்க. அது வேற விஷயம். அந்த மாதிரி ஒரு கணக்குல போயிட்டாங்களோ இல்ல ப்ரோ. எனக்கு ரவி கிருஷ்ணாய் கூட விடுங்க, நம்ம இன்னும் பவுலிங்க பார்க்கல. அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் டே பை டேவா டவுன்ஃபால் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அக்ஷர் பட்டேல் நாம ஒரு காலத்துல பார்த்து வியந்த பேட்டிங் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்னடா அக்ஷர் பட்டேல் தடவுறான், ஹர்ஷித் ராணாவை மேல இருக்கிற அளவுக்கு இல்ல நம்ம அக்ஷர் பட்டேல் வந்து பேட்டிங் ரொம்ப கீழே வந்துருச்சோ. இல்ல நான் தான் சொல்றேனே, அக்ஷர் பட்டேல பாத்தீங்கன்னா இந்த பிஃபோர் ஐபிஎல் ஆஃப்டர் ஐபிஎல் பார்க்கணும். பிஃபோர் ஐபிஎல் என்ன ஆகுனா 6க்கு 2ன்னா உடனே அக்ஷர் பட்டேல் இறக்கி விட்டுருவாங்க, நின்று அடுப்பான். அதெல்லாம் நம்ம நிறைய மேட்ச் பார்த்துருக்கோம். ஆனா பாகவனா வந்து காப்பாத்தவர் எங்கெல்லாம் உங்களுக்கு டீம் அடி வாங்குதோ, ரன் ரேட் கம்மியா இருக்கும், அங்கெல்லாம் இறக்கி விட்டு மேட்ச் எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் பயங்கரமா அடிப்பாரு. இப்ப அவங்க மேல இருந்த ட்ரஸ்ட் இறங்குதோ, இவர் ஒழுங்கா இல்லப்பா, அதான் ஐபிஎல் பார்த்து தான் எடுக்கிறான்னு சொன்ன மாதிரி உண்மையில இந்த ட்ரஸ்ட் இறங்குதோ, கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. இப்ப அதுக்கேற்ற மாதிரி அவரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்ப 4 பாலுக்கு ஒரு 6 அடிச்சிருக்கணும்ல. என்ன அப்புறம் அவர் பினிஷர் நாம சொல்றதான், அவர் பினிஷிங் ரோல பாத்துருக்கோம்ல. வந்தாருன்னா பால்லாம் சாப்பிட மாட்டேன், 6 அடிப்பார்ல. சரி இவருக்கும் வாய்ப்பு தரலாம். ஒரு டவுன்ஃபால்ல தான் இருக்காரு. ஒர்ஸ்ட் ஐபிஎல். கடைசி பால் சாம் கரன் பால்ல வந்து ஷாட்டே ஆடாம பின்னாடி விட்டுட்டு அந்த சிங்கிள் ஓடுனதுல எனக்கு என்னன்னு தெரியல. ஏன் அந்த பால் அப்படி விட்டாரு கடைசி பால்? சரி மேட்ச் நடக்கல, அதான் அடுத்தபட்சம் நீங்க அந்த பால் வச்சு ஆடி இருக்கணும்ல. 6 போதோ, கேட்ச் போதோ, 4 போதோ, சிங்கிள் போதோ, அதை விட்டுட்டு சிங்கிள் ஓவர்ல உனக்கு என்ன பிரயோஜனம்? அது ஏன் அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் கேட்டேன், வர அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் வந்து டவுன்ஃபால் ஆகுது. இல்ல ஆமா, அது அவருக்கும் வாய்ப்பு தரலாம். ஒரு கொஞ்சம் ரிகவரி டைம். எங்க பாரு அவரோட மனநிலையும் புரிஞ்சுக்கணும். வைஸ் கேப்டனா இருந்து சப்ஸ்டியூட்ல உட்கார வச்சு இந்த சஞ்சு சாம்சன் சொல்றதுதான் அவருக்கும். வைஸ் கேப்டனா எடுத்தீங்க, திடீர்னு சப்ஸ்டியூட்ல உட்கார வச்சிங்க. நான் சொல்ற T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், நியூசிலாந்து சீரீஸ்ல உட்கார வச்சிட்டாங்க சப்ஸ்டியூட்டா. அப்புறம் அங்கிருந்து அவருக்கு ஒரு ஐபிஎல் புவர் சீசன். அவரும் கொஞ்சம் நல்ல பிளேயர், அவருக்கு டைம் தரலாம். இன்னும் நான் சஞ்சு சாம்சன் தரதோட இவருக்கு இன்னும் 2 சீரீஸே தருவேன். வெயிட் பண்ணுங்க, ரொம்ப அவசரப்படாதீங்க. முதல்ல எல்லா மேட்சும் வாய்ப்பு கொடுங்க. அவருக்கு பேட்டிங் ஆடுற இவ்வளவு என்ன, ஹர்ஷித் ராணா விட்டா கீழே இறக்குவீங்க, என்னதான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனா இருந்தாலும். ஓகே ப்ரோ, இந்தியா டீமை பத்தி அலாசிட்டோம். இங்கிலாந்து டீமை பத்தி இப்ப பேட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். 187 தான், அது திருப்பி அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அந்த பேட்டிங்ல பில் சால்ட், பட்லர், ஜேக்கப் பெத்தர் இல்ல அடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. இது பிளாட் ட்ராக்ல நாம தான் மெதுவா ஆடிட்டோங்கிற மாதிரி தோணுது. மேபி எது என்ன வேணா நடந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா நான் அயர்லாந்து சீரீஸ் போயிட்டு வந்த கணக்குல சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர. இல்ல எனக்கு எப்படி தோணுதுன்னா வச்சுங்களேன், இது பார்க்க கடப்பார பேட்டிங் லைன் பேர் இந்த ஹாரி ப்ரூக்கு, பில் ஜாக்ஸ், பில் சால்ட், பட்லர், டாம் பென்டன், சாம் கரன் எல்லாம் பார்க்கும்போது பேர்லாம் பயங்கரமா இருக்கு. 187 திடீர்னு எனக்கு ஐபிஎல் முடிச்சு இந்த சீரீஸ் வந்துருச்சுன்னா 187 ஒரு ஸ்கோர் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு அயர்லாந்து சீரீஸ் முடிச்சு வரும்போது 187 தொண்டு ரொம்ப கஷ்டமான ஸ்கோர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் நீ கணக்கு வச்சுக்கணுமே, அயர்லாந்து கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் நமக்கும் 187 அடிக்க முடியாம தானே தோத்தோம். அதனாலதான் நான் சொல்றேன் 187 பெரிய ஸ்கோர் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால எனக்கு இங்கிலாந்து டீமோட இன்னமும் நான் இங்கிலாந்து டீமோட பேட்டிங் கன்வின்ஸே ஆகல. ஒருவேளை அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருந்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, நம்ம அது சொல்ல முடியல. நீங்க இன்னைக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு மேட்ச் பாரு 7 மணிக்கு நடக்குது.
ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு மேட்ச் பார்க்கலாம். பகல் மேட்ச் தான், பகல் மேட்ச் தான். நமக்கு பகல், அவங்களுக்கும் பகல், நமக்கு இரவு. சரி, ஓகே. பவுலிங்ல என்ன ஆர்ச்சரை ரெஸ்ட் பண்ணிட்டு வந்தது என்ன ஒரு வீக்னஸ் ஸ்ரேஸ் இருக்கு, திலக் வர்மாக்கு. இன்னும் இன்கேஸ் சாம்சனுக்கே கொஞ்சம் பவுன்சர்லாம் கொஞ்சம் கஷ்டம். இல்ல நீங்க இல்ல சொன்ன மாதிரி மழை வந்துரும், அதனால மேட்ச் எப்படியும் நடக்காதுன்னு அவங்களே ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் நினைக்கிறேன் நான். அப்படிதான் சரி, எதுக்கு இன்னைக்கு ஒரு மேட்ச் சீரியஸ் 5 மேட்ச் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இது பண்ணுன்ட்டு தான் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இத்தனை ஸ்பின்னர் எடுத்துட்டு அந்த ஷாஹிப் முகமது செம்மையா போட்டாரு, 3 விக்கெட்ல எடுத்தாரு. போட்டதுலேயே அவர் கொஞ்சம் எக்கனாமிக்காவும் போட்டிருக்காரு. அடில் ரஷீத் அடி வாங்கினாலும் அவர் எப்போ, எனக்கு தெரிஞ்ச அடில் ரஷீத் வயசு 40 இருக்கும். என்ன எங்க டீம்ல ஒரே ஸ்பின்னர் தானே, அவர் மட்டும்தான் இருக்காரா என்ன? யார் யாரையோ ட்ரை பண்ண 38 வயசு இது ரீகன் அகமது எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா மாதிரி டீம், இப்ப சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி டீம் எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறாங்க. இம்ரான் தாகிர் ஒரு 42-43 வயசுல தேத்தினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பின்னர் இல்லாம கேசவ மகாராஜை மட்டும் வச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்கல்ல. அதே மாதிரிதான் ஒரு ஸ்பின்னர் உருவாக்காம நம்ம எவ்வளவு நேரம் காலம் தாழ்த்துறோமோ அவ்வளவு நேரம் கஷ்டம். இங்கிலாந்து டீம் மறுபடியும் அடில் ரஷீத் மாதிரி ஒரு ஸ்பின்னர் கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு ஆடம் ஜாம்பாக்கு பேக்கப் ஒரு நிக்கில் சௌத்ரி வந்துட்டாரு. இப்ப அவர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரிதான் கஷ்டம். நிக்கில் சௌத்ரி விக்கெட் கீப்பர் தானே? இல்ல, ஆல்ரவுண்டர். ஓகே, ஸ்பின்னர் கம் பேட்ஸ்மேன். இப்ப அது மாதிரி இருக்குது. இப்ப வந்து இந்தியா டீம் மட்டும் தான் அப்புறம் டன்னா வந்து இந்தியா, ஆப்கானிஸ்தானு, பங்களாதேஷ், பாகிஸ்தான் வீக்ல ஸ்பின்னர் வந்துடுறாங்க 4 டீமுக்கும். ஆனா வந்து சேனா கண்ட்ரீஸ்ல ஸ்பின்னர் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க சொல்ற மாதிரி அடில் ரஷீதுக்கு பேக்கப் பிடிக்கிறவங்க கஷ்டம். பாருங்க, அடுத்து சோயா பஷீர் தான் இருக்காரு. சோயா பஷீர் வந்து ஆஃப் ஸ்பின்னர் தான். நாம வந்து லெக் ஸ்பின்னர், ரெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் தான் பாக்குறோம். சோயா பஷீர் தான் இருக்காரு. இது விட்டா லைன் டிவிஷன் டீமே இருக்கிறாரு, அவரும் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். அப்படிங்கும்போது ஆஃப் ஸ்பின்னர் தான் இருக்கிறாங்களே தவிர லெக் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. இல்ல எனக்கு நம்ம ஃபியூச்சர்ல மாட்ட போறாங்கன்னு தோணும். இல்ல ஃபியூச்சர்ல அதுங்காட்டி அவங்க இந்த நாடு கடத்துறதெல்லாம் அழகா பண்ணுவாங்க. அவங்க ஊர்ல நல்லா போட தூக்கிட்டு வந்து நம்ம ஊர்ல விளையாட வச்சுக்கலாம். அந்த பிளான்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இன்னைக்கு மேட்சை பார்ப்போம். இன்னைக்கு சீரியஸ் இன்னைக்கு மேட்ச் உண்மையாக நல்லா போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சிரேஸ் ஐயர் இதே ஃபார்ம் கன்டினியூ பண்ணணும், கேப்டன்சி நல்லா பண்ணணும், பார்க்கலாம். ஏதோ ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மேட்ச் ஒரு ஆர்ச்சரோ ஜாஸ் டங்கோ ஆடி 2 பேருக்கும் நல்ல பேசியான பவுலர்ஸ். மீதி 2 பேருக்கு எகெயின்ஸ்டா நம்ம ஸ்ரேஸ் ஐயரும் சஞ்சு சாம்சன் எப்படி ஆடுறாங்கிறது நான் வெயிட். சஞ்சு சாம்சனுக்கு இது முக்கியமான சீரீஸ், பின்னாடியே சுட்டி கொடுக்க வெயிட் பண்ணிருக்குது. ரவி சாஸ்திரில கான்ட்ரவர்சினால டாபிக் ஒன்று சொல்லியிருக்கிறேன். நீ எவ்வளவு நேரம் தான் அந்த பையனை வெளியே வைக்க போறீங்க, இறக்கி விட்டதான் அயர்நாதல் எல்லாம் இப்ப வந்து கிரவுண்ட் விட்டு வெளியடிச்சிருப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ரொம்ப பிடிச்சல இந்த சீரீஸ். உங்களோட செகண்ட் மேட்ச் யார் ஜெயிப்பா? ஃபர்ஸ்ட் மேட்ச் வாசம், செகண்ட் மேட்ச் உங்களோட கணிப்பு? அப்படி இல்ல, எனக்கு இந்தியா தான் ஜெயிக்கணும்னு தோணுது, பார்க்கலாம் இப்படின்ட்டு. அயர்லாந்து 100% கன்ஃபார்ம் சொல்ல முடியல. ஒரு பேசி இந்தியாவா இருந்தது, இப்ப என்னடாங்கிற தூசி தட்டுற மாதிரி ஆயிப்போச்சு. அயர்லாந்து கூட பார்ப்போம். இன்னைக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு மேட்ச் பார்க்கணும். இன்னைக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். உனக்கு யாரு? எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா சொன்னேன், இந்த மேட்ச் எனக்கு என்னமோ இங்கிலாந்து ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. சரி, ஓகே, பார்ப்போம். மேட்ச் பார்த்துட்டு திரும்ப உங்களை எல்லாம் ரிவ்யூவில் சந்திக்கிறோம். எல்லாத்துக்கும் பாய் பாய் பாய்.